தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச போகிறாரு. ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக அவங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, கடினமான சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறாரு. இன்னைக்கு வனாந்தரம் அப்படின்னா ஒரு அலைந்து திரிகிற இடமா காணப்படுகிறது, ஒரு அடைக்கப்பட்ட இடமா காணப்படுகிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருக்கிற ஒரு இடமா அது காணப்படுகிறது. இன்னைக்கும் வனாந்திரம் போல அநேகருடைய வாழ்க்கையில வனாந்திரம் போல இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்களா? இல்லை கடினமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எங்க போறதுன்னு தெரியாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா உங்ககிட்ட சொல்றாரு, கடினமான அந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு வழியை அவர் திறந்து தர வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அந்த வனாந்திரத்துல அவங்களுக்கு ஒரு வழியும் திறந்து வைத்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த வனாந்திரமான சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு வழியை திறந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க வல்லவராக இருக்கிறாரு. இன்னிலிருந்து உங்களுடைய இந்த வனாந்திரமான சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்ககிட்ட சொல்லுகிறாரு, கண்டிப்பாக அந்த வனாந்திரமான சூழ்நிலையை உங்களுக்கு மாற்றி அந்த வனாந்திரத்தில் ஒரு வழியையும் அவாந்தர வெளியில் உங்களுக்காக ஒரு ஆற்றையும் அவர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறாரு. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக.